மதுரை மாநகர் கீரைத்துறை மேலத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் திலகவதி. இவருக்கு சில ஆண்டுகள் முன்பு கண்ணன் என்கிற ராணுவ அதிகாரியோடு திருமணம் நடைபெற்றது. கண்ணன் திலகவதி தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கண்ணன் தன் மனைவி மீது உள்ள பாசத்தால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் தனது மனைவியின் பெயரில் மாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திலகவதிக்கு அண்மையில் ஜெய்கன்புரத்தைச் சேர்ந்த திருமணமான நபர் ஒருவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் தகாத உறவாக மாறியுள்ளது. திலகவதி தினமும் அந்த நபருடன் போனில் பேசுவது, வீடியோ சாட் என தொடர்ந்துள்ளார். இதனை கண்ட கணவர் திலகவதியை எச்சரித்ததாக தெரிகிறது. பல முறை கண்டித்தும் திலகவதி கேட்காததால் சொத்துக்களை தன் பெயரில் மாற்றி கண்ணன் தனியாக வசித்து வந்துள்ளார். திலகவதியின் அண்ணனான தமிழ்ராஜா திலகவதியிடம் தனியாக பேச வேண்டும் என கூறியுள்ளார். திலகவதி தன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அண்ணன் தமிழ்ராஜாவை நேரில் சந்தித்துள்ளார். அப்போது தமிழ்ராஜா தகாத உறவை கைவிடுமாறு கூறியுள்ளார். ஆனால் திலகவதி முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த தமிழ்ராஜா ஆட்டோவில் இருந்த கயிறை வைத்து திலகவதியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்ராஜாவை போலீசார் கைது செய்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திலகவதியின் அக்கா தமிழ்ச்செல்வி மற்றும் திலகவதியின் கணவர் கண்ணன், திலகவதியின் அண்ணன் தமிழ்ராஜ் மகன் அஜய் என மேலும் 3 பேர் உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.